கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 2026 ஆண்டு 4 மாதங்களை முடித்துவிட்டு மே மாதம் 1ஆம் தேதியிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தை நடத்தும்படியாய் தேவன் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பாடனுபவித்து மரணத்தை சம்பவிக்க போகிறதை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் சொல்லிய ஒரு வசனம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட வசனத்தில் என்ன ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது? அந்த கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆம், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபடுவதும் அல்லது நம்முடைய துக்கங்களை சுமந்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக நொறுக்கப்பட்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பது அது ஒரு சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம் அல்லது பிதாவின் சித்தம். ஆனாலும் அந்த சித்தமானது அவர் கையினால் வாய்த்திருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை குறித்து கூட அநேகருடைய கவலை என்ன தெரியுமா? என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கை என் கையில இல்லை. யார் சொல்லுவா என் வாழ்க்கை என் கையில இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா, அவங்க விருப்பப்படி எது நடக்கலையோ, அல்லது வசனத்தின்படி பார்ப்போம், என் சித்தத்தின்படி எது நடக்கல, நான் நினைச்ச வாழ்க்கை அமையல, நான் நினைச்ச வேலை கிடைக்கல, என் சம்பாத்தியம் சரியில்லை, அல்லது என் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே ஒரு குறை சொல்லிக்கிட்டே கடந்து போய் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வாய் என்ன சொல்லும்? என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கா? அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருக்கு சித்தமானது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, நம்முடைய எண்ணத்தின்படி அல்ல. நான் திட்டமிட்டேன் அல்லது நான் ஆலோசனை பண்ணினேன், நான் செதுக்கினேன், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்குது. அதுவும் எப்படியா? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இந்த வசனத்துல நீங்க கவனிக்க வேண்டியது கர்த்தருடைய சித்தம். 2வது கவனிக்க வேண்டியது அவருடைய கையினால். 3வது கவனிக்க வேண்டியது வாய்க்கும் என்று சொல்லி. முதலாவது இந்த கர்த்தருடைய சித்தம்னு பார்க்கும் பொழுது எத்தனை பேர் நாம் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறோம்? உதாரணத்துக்கு, இது ஆண்டவருடைய முடிவுதான், இது ஆண்டவருடைய விருப்பம் தான், ஆண்டவர் நினைச்சதை யார் மாத்த முடியும்? இந்த புரிதல் நமக்குள்ள இருக்கிறா? இந்த மே மாதம் நிச்சயமாக பல பேருடைய எதிர்பார்ப்பு மிகுந்த மாதம். நான் எதை பத்தி உங்களுக்கு சொல்றேன்னு தெரியும். அது எலெக்ஷனா இருக்கட்டும், எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கட்டும், எக்ஸாமினேஷன் எழுதி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எதுவா இருந்தாலும் சரிங்க, அது 10th ரிசல்ட்டா இருக்கட்டும், +2 ரிசல்ட்டா இருக்கட்டும், ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் வாழ்க்கையில கர்த்தருக்கு சித்தமானது அவர் கரத்தினால் வாய்க்கும். ஏன்னா அவருடைய முடிவு எப்படிப்பட்டது? அவர் என்ன சொல்றாரு? இதே ஏசாயா புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அந்தத்திலுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க சோர்ந்து போறதுக்கு பதிலா, நான் காத்திருந்து என் நம்பிக்கையை இழந்து விட்டேன் என்று சொல்றதுக்கு பதிலா, ஒரு காரியத்தை இந்த மாதம் நீங்கள் விசுவாசியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில என் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவர் நிச்சயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் எப்படி சொல்லுது? என் ஆலோசனை இருக்கும். இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு அனுபவம் இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, நான் சமாளிச்சிருவேன். ஒரு விஷயத்துல ஓடுன்னு ஓடுறோம். அதை முடிச்சிட்டு நிக்கும் போது தான் தெரியுது, நான் சொன்ன ஒண்ணுமே எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. அப்ப தெரிஞ்சு கொள்ளுங்க, என் வாழ்க்கையில எந்த ஆலோசனை நிலைன்னு இருக்கும்? கர்த்தரின் ஆலோசனை. எந்த சித்தத்தின்படி எல்லாம் வாய்க்கும் நடக்கும்? தேவனுடைய சித்தத்தின்படி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் வாய்க்க வேண்டுமா அல்லது அவர் கையினால் வாய்க்க வேண்டுமா? ஆமா பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய நிம்மதி எல்லாம் அவர் கையினால் வாய்க்கணும்னு சொல்றவங்க இந்த மாதம் ஒண்ணு செய்ய போறோம். என்ன தெரியுமா? அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ளணும். அவருடைய சித்தம் என்ன?
சில பேருக்கு பயம், அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ. நீ அப்படி மனுஷனை எதிர்பார்க்கலாம், ஆனா கடவுள் நம்மை குறித்து நல்ல சித்தத்தை தான் வைத்திருப்பார். உதாரணத்துக்கு ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்பினால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி நிருபத்திற்கு எழுதுகிற ஒரு நிருபத்திலே 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இப்படி சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் தேவ சித்தத்தின் மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்டுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள சற்று கடினமா இருந்தாலும் புரிந்து கொள்ள லகுவாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படிப்பட்ட சித்தம்? 3 வார்த்தை இந்த இடத்துல வருகிறது. அது எப்படிப்பட்ட சித்தமும் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அதான் தேவனுடைய சித்தம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிய மே மாதத்தை கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு சோர்வுகள் நீங்கி துவங்கும்படி உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அவர் கையினால் வாய்க்க போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நீங்க நம்புறீங்களாங்க? என் வாழ்க்கையை குறித்து தீமையான சித்தத்தை அல்ல, என்னை வெறுக்கிற சித்தத்தை அல்ல, அல்லது எனக்கு குறைவின் சித்தத்தை அல்ல. அதற்கு பதிலாய் வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நாம என்ன செய்யணுமா? அறிந்து உணரத்தக்கதாய் நம்முடைய மனம் மறுரூபமாகணுங்க, மனம் புதிதாகணுங்க. இந்த வசனத்தின்படி சொல்லுகிறேன், எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, பலனற்று கிடக்கிறீங்களோ, அல்லது வாழ்க்கையை குறித்து கசந்து கொண்டிருக்கிறீர்களோ, என் வழக்குகள், என் பிரச்சனைகள், என் வேலை, என் குடும்ப காரியம், என் கர்ப்பத்தின் கனி, இவர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி வெறுப்போட இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பேசுகிறார். ஏசாயா 53:10 மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அது என்ன சித்தம்? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் என்று நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? நம் கண்களை மூடி ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை மறக்க நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மே மாதத்திற்காய் நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில எங்க சித்தத்தின்படி, எங்க விருப்பத்தின்படி, எங்க முடிவின்படி, எங்க ஆலோசனையின்படி நாங்கள் தோற்று போனது போதும், வெட்கப்பட்டது போதும் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது வெறுமையாய் நிற்கிறோம் ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் நிற்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறோம். என்னோடு கூட இந்த நிகழ்ச்சியை, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை யூடியூப் வாயிலாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம் இவர்கள் வாழ்க்கையிலே உம்முடைய கையினால் வாய்ப்பதாக. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்கிறது நிறைவேறட்டும். விசேஷமாய் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கட்டும். குடும்பங்களுக்காய், வாலிபர்களுக்காய், எக்ஸாம் ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இவர்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படியாய் நீர் செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானது உடைய கரத்தினால் வாய்க்கட்டும். எல்லா துதி கன மகிமை எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த மே மாதம் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்க போகிறது. தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் எங்களுடைய ஜயன் மீடியா மீஞ்சூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அதை லைக் பண்றதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய விசுவாசத்தை இதில் கமெண்ட் பண்ணுங்க. அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.